அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி ஹசன் சோமா இருக்கிறீங்களா? வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், பூரண சுகத்தோடு இருக்கின்றோம். தொழுகை நேரமாகி விட்டதே, பள்ளிக்கு போவோமா? எப்படி நான் தொழுவது? எனது பாதர்ச்சி எனது உடலில் இந்த கட்டு போடப்பட்டிருக்கிறதே, எப்படி நான் உது செய்வது? கட்டுப்போட்டிருப்பவர் எவ்வாறு உழு செய்வது என்பதை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பிரயாணத்தில் நாம் இருந்தோம். அப்போது எங்களில் ஒருவருக்கு கல் தாக்கம் ஏற்பட்டு அவருடைய தலை உடைந்து விட்டது. பிறகு அவருக்கு இஸ்கலிதம் ஏற்படவே அவர் தன் இருக்கக்கூடிய தோழர்களிடம், எனக்கு ஏதும் தயமத்திற்கு அனுமதி இருக்குமா என்று கேட்டார்கள். அப்போது அவர்கள், இல்லை, நீங்கள் கண்டிப்பாக குளித்து ஆக வேண்டும், குளிப்பதற்கு உங்களுக்கு முடியும் என்று சொன்னார்கள். அவர் குளித்ததின் மூலமாக அவருக்கு உயிராபத்து ஏற்பட்டுவிட்டது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த செய்தி சொல்லப்பட்ட நேரத்தில் அவரை கொன்று விட்டார்களே என்று எச்சரித்து விட்டு சொன்னார்கள், அறியாதவர் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியதுதானே. ஒரு மனிதனுக்கு இவ்வாறு ஆபத்து ஏற்பட்டால் அவர் தயமம் செய்து கொள்ள வேண்டியது. பிறகு அவருக்கு காயம் இருக்கும் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டுக்கு மேல் அவர் தடவிக்கொண்டால் போதுமானதல்லவா? உடலில் ஏனைய பகுதிகளை கழுவிக்கொள்ள முடியுமே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சகோதரர்களே, எவ்வாறு இந்த மாதிரி கட்டு போடப்பட்டிருந்தால் அதன் மீது மசூ செய்வது? முழுமையாக அதன் மீது நாம் மசூ செய்ய வேண்டும். அதாவது நாம் தயமம் செய்யும் போது, நாம் காலுறை மீது மசூ செய்யும் போது மேலுறை மீது மசூ செய்வது போன்று இல்லாமல் நாம் முழுமையாகவே அந்த போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெண்டச்சின் மீது முழுமையாக நாம் மசூ செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதுதான் அதற்குரிய முறையாக இருக்கின்றது. எனவே மசூ செய்பவர் காலுறை மீது, அதாவது ஜபீரா மீது, பெண்டச்சின் மீது மசூ செய்பவர் அதனை முழுமையாக தண்ணியால் தடவிவிட்டால் போதுமானதாக இருக்கும். எனவே ஏனைய பகுதிகளை கழுவதோடு எந்த இடத்தில் நாம் பெண்டச் போட்டிருக்கிறோமோ அதை முழுமையாக தண்ணீரால் தடவிவிட்டால் போதுமானதாக இருக்கும்.